Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 7.4 லேருந்து sum number 5 பார்க்க போகிறோம். Sinu's house has a overhead tank in a shape of cylinder. சீனு வீட்டு மாடியில் ஒரு டேங்க் இருக்கு cylindrical ஷேப்பில். This is filled by a pumping of water sump underground tank which is in the shape of cuboid. Okay, அதாவது தரைத்தளத்தில் அதாவது கிரவுண்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு சம்ப் வச்சுருக்காங்க, நீர் தேக்க தொட்டி. அங்கே வந்து ஒரு டேங்க் இருக்குது, அது வந்து கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அங்கேருந்து தான் அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்குக்கு நம்ம தண்ணி போகுது. உதாரணமாக இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் லெவல், இது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு டேங்க்கில் தண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பைப் போட்டு தண்ணி அங்கே போயிட்டுருக்கு. ஓகே, த ஓவர் ஹெட் டேங்க் ஹேஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் 60 centimeter and height 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump which has been filled full initially. இந்த டேங்க்ல இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இந்த டேங்க்ல இருந்து தண்ணி போன பிறகு இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்குக்கு இந்த போய் சேர்ந்த பிறகு எவ்வளோ வாட்டர் லெஃப்ட், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட். இப்போ இதனுடைய வால்யூமும் தெரியணும், இதனுடைய வால்யூமும் தெரியணும். ஓகே, அப்போ இதிலிருந்து இந்த வால்யூம்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் செட்டை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் லெஃப்ட் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிட போகுது. ஓகே, தமிழில் வாசிக்கிறேன். சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 மீட்டர், 1.5 மீட்டர், 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்செவ்வக வடிவ கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ்த்தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் டேங்க் ஃபுல்லாக தான் இருந்தது. கியூபாய்ட் டேங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டேங்க் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. தொட்டிக்கு மேலே அதாவது சிலிண்ட்ரிக்கல் டேங்க்குக்கு தண்ணி ஏற்றின பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட இந்த டைமென்ஷன் கியூபாய்டோட டைமென்ஷன், அதாவது அதுக்கு பேர் சம்ப் இல்லையா? சம்போட டைமென்ஷன்ஸ் என்னென்னு எழுதிடலாம். லெங்க்த்து 2 மீட்டர். ஆச்சா, இதை சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாம். 200 சென்டிமீட்டர். ஏன்னா சிலிண்டரோடைய டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் ஒன்று சென்டிமீட்டரில் இதை மாற்றிக்கலாம், இல்லை மீட்டருக்கு அதை மாற்றிக்கலாம், எது வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம சென்டிமீட்டர் மாற்றுறது நமக்கு ஈஸி. 100ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. பிரெத்தோட வேல்யூ 1.5 மீட்டர் இல்லையா? அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 150 சென்டிமீட்டர். ஹைட்டோட வேல்யூ 1 மீட்டர், அது வந்து 100 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இல்லையா? சிலிண்ட்ரிக்கல் டேங்கோடைய ரேடியஸ் என்னன்னா கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், 60 சென்டிமீட்டர். ஹைட்டு 105 சென்டிமீட்டர். இப்போ இங்கே மார்க் பண்ணிடலாம் நம்ம புரிதலுக்காக. இது 200 சென்டிமீட்டர், இது 150 சென்டிமீட்டர், ஹைட்டு 100 சென்டிமீட்டர். இங்கே இது ஓவர் டேங்க்கு, இதனுடைய ரேடியஸ் 60 சென்டிமீட்டர், ஹைட்டு 105 சென்டிமீட்டர். தண்ணி இந்த டைரக்ஷனில் தான் போகுது. கீழே வந்து இது கிரவுண்ட் லெவல்னு வச்சுப்போமே. இந்த கிரவுண்டுக்கு கீழே தண்ணி இருக்குது, இந்த வாட்டர் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. சம்ப் இது வந்து டேங்க்கு, வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்க். இது இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் தான் தண்ணி போகிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி தான் இங்கே இந்த வழியாக தான் ஏற்றுறாங்க இல்லையா? இந்த வழியாக தான் தண்ணி போகுது. எவ்வளோ தண்ணி போகுதுன்னா இந்த டேங்கில் ஃபுல்லாக கொள்கிற அளவுக்கு தான் போகும். இனிஷியல் ஸ்டேஜில் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் த சம்ப் மைனஸ் வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க் இல்லையா? வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சம்ப் இல்லையா மைனஸ் வால்யூம் ஆஃப் டேங்க். வால்யூம் ஆஃப் சம்ப் என்ன? L இன்ட்டு B இன்ட்டு H மைனஸ் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் πr² H நமக்கு தெரியும். எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 200
into 150 into 100 minus 22 by 7 into 60 into 60 into 105. இந்த 7ஆல் இந்த 105 15 times cancel பண்ணிடலாம். இனிமேல் simplification தான். இந்த entire value பார்த்தீங்கன்னா 15 into 2 30. 1 2 3 4 5 30 5 zeros 1 2 3 4 5. okay 30 lakh cubic centimeter வந்துச்சு. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு minus 11880000 இந்த வேல்யூ வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 281200. ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு 28,12,000 cubic centimeter. இது நல்லது சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இதுக்கான ஆன்சர். வால்யூம் லெஃப்ட், இந்த டேங்க்லேயே மீதம் இருக்கக்கூடிய தண்ணி, இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. இப்போ தண்ணி மீதி இதில் இருக்கும் இல்லையா, அந்த மீதம் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் இதுதான். வாட்டர் அதாவது வால்யூம் வந்து இவ்வளோ தான். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.